morning, dear aspirants. Today's news. First news. Wangchuk. Weak Delhi High Court orders regular monitoring. So, news ஓட பேக்ரவுண்ட் பார்ப்போம். நீட்டோட கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ்னால ஸோ சில சர்ச்சைகள் இருந்துச்சு. அந்த சர்ச்சையினால ரீ எக்ஸாம் வச்சாங்க நீட். ஸோ த ஆஸ்பிரன்ஸ் பாதிக்கப்பட்டிருந்தாங்க பெருசா. ஸோ அதனால எஜுகேஷன் மினிஸ்டர் மிஸ்டர் தர்மேந்திர பிரதானை ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் வாங்சக் லே லடாக் சேர்ந்த ஒரு சிட்டிசன், ஆனால் இவரு ஒரு எஜுகேஷனலிஸ்ட் மாதிரி. ஸோ இன்னோவேட்டிவ் ஐடியாஸ்ல எஜுகேஷன் அப்படின்ற பாத்துல பயணிக்கக்கூடிய ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் தான் இந்த வாங்சக். ஸோ அவர் வந்து தொடர்ந்து ஃபாஸ்டிங்ல இருந்தாரு, ஹங்கர் ஸ்ட்ரைக்ல இருந்தாரு. ஸோ அவரோட ஹெல்த் வந்து ரொம்ப டிட்டோரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால ஹைகோர்ட் என்ன பண்ணிருக்காங்க, we have to regularly check Wangchuk about his health அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ப்ரிலிம்ஸ்ல கேட்க வாய்ப்புகள் ஜாஸ்தி, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஹெல்த் கிரைசிஸ். அவரோட கண்டிஷன் இப்போ இருக்க தற்போதைய கண்டிஷன் வந்து ஆல்மோஸ்ட் 9 kg வந்து ஃபாஸ்டிங், அதை ஹங்கர் ஸ்ட்ரைக் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த வெயிட்டை விட 9 kg குறைஞ்சிருக்காரு. இப்போ தற்போதைய வெயிட் வந்து 56.9 kg. அண்ட் ஓவர் த டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, எனர்ஜி கன்சம்ஷனுக்காக மசிலோட மாசை வந்து ரிடக்ஷன் பண்ணி எனர்ஜி வந்து அதுல இருந்து எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப என்ன ஆச்சுன்னா, ஸோ ஸ்டேஜஸ் வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அண்ட் டெல்லி ஹைகோர்ட் ரெகுலர் செக்அப் இருக்காங்க. அண்ட் ப்ரொட்டஸ்டர் டிமாண்ட் த ரெசிக்னேஷன் ஆஃப் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான், ரைட்? ஸோ ஸ்டேஜஸ் ஆஃப் ஹெல்த் டிட்டோரேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 1 to 2 days த கிளைகோஜன் லாஸ். அப்போ நம்ம சுகர் கண்டென்ட்டை நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டை வந்து சுகர் கண்டென்ட்டா மாத்தி கிளைகோஜனா மாத்தி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தி எனர்ஜி வில் பி டேக்கன் ஃப்ரம் தட் கிளைகோஜன். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட். அண்ட் கிளைகோஜன் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னா டிசீனஸ் வரும், லோ சுகர், பிளட் சுகர் லெவல். இது வந்து ஃபர்ஸ்ட் 1 or 2 daysல நடக்குது. 2 to 7 daysல ஃபேட் பர்னிங். அடுத்தது எனர்ஜி ஃபுல்லா வந்து கிளைகோஜன்ல இருந்து எடுத்ததுனால, கிளைகோஜன் இல்லாததுனால ஃபேட், அடிப்போஸ் டிஷ்யூல இருக்க ஃபேட்ல இருந்து எனர்ஜி எடுப்பாங்க. அது வந்து 2 to 7 days. அண்ட் ஆஃப்டர் 2 to 4 weeks என்ன ஆகும்னா மசில் லாஸ் ஆகும். ஸோ எனர்ஜி இந்த கண்டிஷன்ல தான் இப்போ இருக்காரு. மசில் லாஸ் ஆகும். அண்ட் அது மசில் லாஸுக்கு அப்புறம் ஆர்கன் டிஸ்பங்ஷன், ஆர்டிஹெமிஸ் அப்படின்னா என்னன்னா ஹார்ட் மசில் ஃபெயிலியர் ஆகும். ஸோ எனர்ஜி வந்து ஹார்ட் மசில் இருந்து கூட எடுக்கும். ஹார்ட் மசில் ஃபங்க்ஷன் சரியா நடக்காது, விச் லீட்ஸ் டு டெத் ஆஃப் த சிஸ்டம். ஸோ இதுதான் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இஃப் ஹி இஸ் நாட் ஸ்டாப் த ஹங்கர் ஸ்ட்ரைக். ஸோ லைஃப் த்ரெட்டனிங் என்ன ரிசல்ட்ல வரும்? கார்டியாக் ஆர்ஹைட்டமிஸ் ஃப்ரம் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ். எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது பிளட்ல இருக்கிற ஒரு காம்பவுண்ட். அந்த காம்பவுண்ட் இம்பேலன்ஸா இருக்கிறதுனால ஹார்ட்ல அஃபெக்டடா இருக்கும். அண்ட் ஒரு ஆர்கன்ஸா லைக் ஹார்ட், கிட்னி, லிவர் எல்லாமே தொடர்ந்து சிஸ்டம் ஃபெயிலியர்ல போகும், ரைட்? ஸோ சர்வைவல் ரேட். ஸோ இப்போ ஹங்கர் ஸ்ட்ரைக்ல வாட்டர் கன்சம்ஷன் இருந்துன்னா he can take almost 1 to 2 months வரைக்கும் இருக்க முடியும். பட் இஃப் இஸ் நாட் டேக்கன் எனி ஆஃப் த வாட்டர், லிக்விட் ஃபுட், வாட்டரே எடுக்கல அப்படின்னா வித்தவுட் ஃபுட் வந்து 1 to 2 weeks வரைக்கும் தான் இருக்க முடியும். ஸோ இவர் வந்து வித்தவுட் வாட்டர். ஸோ இப்போ ஆக்சுவலா இவர் வாட்டர் கன்சம்ஷன் பண்ணிட்டு தான் இருக்காரு, ஃபுட் கன்சம்ஷன் தான், சாலிட் ஃபுட் கன்சம்ஷன் தான் எடுக்கல. ஸோ 19th டே வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான டே, ரைட்? மானிட்டரிங்ல என்ன மானிட்டர் பண்ணுவாங்க? ரெகுலர் வைட்டல்ஸ், பிளட் ப்ரெஷர், பல்ஸ், இசிஜி எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க. அண்ட் ஆர்கன் ஃபங்க்ஷன்ஸ், ஈச் ஆர்கன்ஸ் லைக் கிட்னி, ஹார்ட் எல்லாரோட ஆர்கன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, பிளட், பேங்க்ரியாஸ், பாடி வெயிட் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி ரெகுலரா ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க as per the direction of High Court, right? Second news, Niti Aayog suggests 50,000 crore fund for biotech growth, right? Niti Aayog transforming India ஒரு ஸ்டெப்ல என்ன பண்றாங்கன்னா பயோடெக்னாலஜியை நோக்கி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஷிஃப்ட் பண்றாங்க. ஸோ வி ஹாவ் டு ஒர்க் ஆன் த ஸ்ட்ரீம் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஸோ அப்போ ப்ரிலிம்ஸ் ஆங்கிள் பயோடெக்னாலஜினா என்ன, நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறோம், வாட் கைண்ட் ஆஃப் அவுட்புட் வி கேன் ஆஸ்பயர் ஃப்ரம் தட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்கணும், ரைட்? பயோ எக்கானமி 195 billion டார்கெட்டட் வந்து 691 billion டார்கெட் பை 2035. இதெல்லாம் சம் ஆஃப் தி டேட்டாஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நல்லது, ரைட்? நேஷனல் பயோ மிஷன்ஸ். என்னென்ன மிஷன்ஸ் அப்படிங்கிறது? ஜீன் இந்தியா, ஜீனோமிக்ஸ் அண்ட் ஜெனடிக் ரிசர்ச் அட் ஸ்கேல், பயோ எக்ஸ் ஃபவுண்டரி. ஸோ இந்த மிஷன் 6 மிஷன்ஸோட நேம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மெயின்ஸ்ல எழுதுறதுக்கு யூஸ் ஆகும், ரைட்? பயோடெக்னாலஜினா என்ன, ரைட்? நம்மளோட சிஸ்டம்ல பேசிக் யூனிட் எப்படி ஒரு செல்லுக்கு ஆட்டம் பேசிக் யூனிட்டோ அதே மாதிரி நம்மளோட சிஸ்டம்ல பேசிக் யூனிட் வந்து ஜீன். ஸோ அந்த ஜீன்ல இருக்கிற காம்பனன்ட்ஸை எடிட் பண்றது மூலமா ஒன்று ரீப்ளேஸ் பண்ணலாம், டிலீட் பண்ணலாம், இல்லை வேற ஏதாச்சும் வச்சு மாற்றலாம். ஸோ இந்த மாதிரியான சிஸ்டம்
டெக்னிக்கல் ஓரியன்ட் இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் பண்றது பேர் தான் பயோடெக்னாலஜி. ஸோ என்னென்ன டெக்னிக்ஸ் வி ஆர் ஃபாலோயிங் ஆஸ் ஆஃப் நவ் அப்படிங்கிறது பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஜெனடிக் என்ஜினியரிங். இந்த ஜெனடிக் என்ஜினியரிங்ல ஜீன் ஸ்ட்ராண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா இன்சர்ஷன், டெலிஷன் ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஜீன், இந்த மூணு ஆபரேஷன்ஸ் நடந்தா அது ஜெனடிக் என்ஜினியரிங். பிசிஆர் அப்படிங்கிறது ஆம்பிளிஃபைஸ். இது ஒரு செல் மாதிரி. இந்த செல்ல இருந்து மல்டிபிள் செல்ஸ் ஆம்பிளிஃபை பண்ணி இன்க்ரீஸ் பண்றது வந்து பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். ஸோ இது ஆக்சுவலா எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா டயக்னோசிஸ், டிசீஸ் டயக்னோசிஸ், ஃபாரன்சிக் ரிசர்ச்சுக்காக இதை பண்ணுவாங்க. ரைட். கிறிஸ்பார் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஹியூமனோட ஜீன் அப்படின்னு, இது வேற ஒரு ஹியூமனோட ஜீன். ஸோ ஜீன் ரீப்ளேஸ்மெண்ட் கட் பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டை கட் பண்ணி இங்க பிளேஸ் பண்ணுவாங்க. அப்படி இருந்தது தான் கிறிஸ்பார் அண்ட் Cas9 டெக்னாலஜி. வைடா இது அடிக்கடி கொஸ்டின்ல கேட்கறாங்க, பிலிம்ஸ்ல படிக்கிறீங்க, கண்டிப்பா யூஸ் ஆகும். அண்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, டிஃப்ரெண்ட் ஆர்கானிசமோட டிஎன்ஏவை இணைச்சு ஹியூமன் இன்சுலின் அந்த மாதிரி எடுக்கிறாங்க. அது வந்து டிஎன்ஏ டெக்னாலஜி. ஜீன் தெரப்பி அண்ட் செம் செல் அப்படிங்கிறது ஒரு செல்லுல இருந்து ஒரு ஆக்சுவல் ஒரு ஆர்கனையை டெவலப் பண்றது தான் செல் டெக்னாலஜி. ஸோ எல்லாத்துக்குமே பேஸ் என்னன்னா பயோடெக்னாலஜி. ஸோ அந்த பயோடெக்னாலஜி தான் நம்ம 50,000 crore இன்வெஸ்ட் பண்றோம். ரைட். ஸோ இந்தியாவோட பயோடெக்னாலஜியை ரெகுலேட் பண்றதுக்கு, மானிட்டர் பண்றதுக்கு என்னென்ன பாலிசிஸ் வி ஹேவ் பில்ட். டிபிடி பைராக் அப்படிங்கிறது which was established 1986. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி 1986ல இருந்து பிளான் பண்ணிருக்காங்க. அந்த நேஷனல் பயோஃபார்மா மிஷன். ஸோ கைட்லைன்ஸ் என்ன நம்ம அப்ஜெக்டிவ் அப்படின்னு டிக்டேட் பண்றது இந்த மிஷன். பயோ E3 பாலிசி. E3 அப்படிங்கிறது என்விரான்மெண்ட், எக்கானமி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இந்த மூணு ஆஸ்பெக்ட்ஸுக்குமே we are relying on biotechnology அப்படின்னு சொல்றது தான் பயோ E3 பாலிசி. ரைட். ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க்ஸ். ஜெனடிக் என்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச், இந்த மினிஸ்ட்ரி கீழே ஒர்க் பண்றது தான் இந்த ஜெனடிக் என்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி. ஸோ மேஜரா இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா இட் வில் சர்டிஃபை அ ப்ராஜெக்ட் இட் இஸ் என்விரான்மெண்டலி சஸ்டைனபிள், ஸோ இட் டஸ் நாட் ஹேவ் எனி ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரியான ரிப்போர்ட்டை கொடுத்து சர்டிஃபை பண்ற வேலை தான் இந்த ஜிஇஏசி, ஜெனடிக் என்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி. அண்ட் RCGM அண்ட் டிபிடி கீழவே ஒர்க் பண்றது. அண்ட் இட் வில் ஓவர்சீ த ரிசர்ச் மெக்கானிசம். சயின்டிஸ்ட் இருப்பாங்க, ரிசர்ச் ஆக்சுவலா எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸையும் இல்லை வேற ஏதாச்சும் உண்டு பண்ணாம இருக்கான்னு சொல்லி ரெகுலரா வாட்ச் பண்ற வேலை தான் இந்த RCGM ஓடது. ஐபிசி வந்து பயோசேஃப்டி மெக்கானிசம். FISAI வந்து ஃபுட் ரெகுலேட்டர். ஸோ ஆக்சுவலா மேஜரா இந்த பயோடெக் அப்படிங்கிறது ஃபுட் ரிலேட்டட், ஹெல்த் ரிலேட்டட் சம்பந்தமா இருக்கனால ஸோ இந்த FISAI ஓட பிளே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட். we are bound to the international agreement called கார்டிகினா புரோட்டோகால் அண்ட் நயோகா புரோட்டோகால். ஸோ இது ரெண்டுமே என்னன்னா ஆர்கானிசம்ஸ் பயோடெக் ரிலேட்டட் கன்வென்ஷன் தட் we have signed. ஸோ அப்போ நம்ம அப்ளிகேஷன் we have to follow the rules அப்படின்ற அப்ளிகேஷனோட இருக்கிறது தான் இந்த ரெண்டு புரோட்டோகால். நெக்ஸ்ட் ஃப்ரேம் பாலிசி ஃபார் ரிலீஸ் ஆஃப் டெர்மினலி இல் இன்மேட்ஸ் சுப்ரீம் கோர்ட். ஸோ ஆக்சுவலா இந்த நியூஸோட பேக்ரவுண்ட் என்னன்னா இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பிரிசனும் இட் வில் கம் அண்டர் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஒரு இன்மேட் இருக்காங்க, ரொம்ப வருஷமா இருக்காங்க, இல்லா இருக்காங்க, வயசானவங்களா இருக்காங்கன்னா there is no யூனிஃபார்ம் கைட்லைன்ஸ். எதுக்காக அப்படின்னா அவங்க ரிலீஸ் பண்றது கம்யூட்டேஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஓவர்ட்ட முடியாததுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணி ரிலீஸ் பண்றது. எப்படி ரிலீஸ் பண்ணலாம்னா அவங்களோட நன்னடத்தை காரணமா ரிலீஸ் பண்ணலாம், சப்போஸ் லீடர்ஸ் லீவ் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணலாம், ஹெல்த்னால ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் கம்யூட்டேஷன். ஸோ அந்த கம்யூட்டேஷன் ப்ராசஸ் ஆல் ஓவர் இந்தியா எல்லா கவர்மெண்ட்ஸ்லயும் ஒரு யூனிஃபார்ம்ல மெத்தட்ல இல்ல அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் டாட் பண்ணி அண்ட் இட் கமாண்ட்ஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் கவர்மெண்ட் டு மேட் அப் அ ரிஃபார்ம் அண்ட் மேட் அப் அ கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ் ஆங்கிள் what is the power which hold by the Supreme Court can direct state government and union government அப்படிங்கறத பார்க்கணும். ரைட். ஸோ இந்த ஆக்ஷன் எப்படி நடந்திருக்கு? நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி நால்சா அப்படிங்கிற அத்தாரிட்டி அவங்க தான் பாயிண்ட் பண்றாங்க. there is no common framework for premature release அப்படிங்கறத பாயிண்ட் பண்ணி சொல்றது நால்சா 1987ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க பின் பாயிண்ட் பண்ணி சொல்றாங்க. அண்ட் பிரிசன் ஓவர் கோடிங் ஆகுது. ஸோ போர்ட்டல் மேண்டேட் அண்ட் டெர்மினல் இல்னஸ் டிஃபைன்டு. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் ஆக்சுவலாக இப்போ நடந்திருக்கு. அதோட நீட்சி தான்
இப்போ சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுத்தது. ரைட், வாட் ஆர் the provisions in the constitution which empower the supreme court to direct state government and union government அப்படிங்கறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 32. ஆர்டிகல் 32 ரிட் ப்ரொவிஷன். ஸோ இப்போ ரிட்ல இருக்கிற டூல்ஸ் இருக்கிற ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், செரிட்டரி, ஸோ இதெல்லாம் வச்சு இட் கேன் கிவ் டைரக்ஷன் டு த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது தெரியும். ரைட், அப்புறம் 142 கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் ஒரு கேஸ்ல when the Supreme Court thinks that it is not complete justice, we have to improvise some provision அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம்ல ஆர்டிகல் 142ல ஒரு கைட்லைன்ஸ் ஒரு கொடுக்க முடியும். சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் கவர்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ அந்த விஷயம் தான் இந்த கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 141 ஆர்டிகல் டிக்ளேர்ட் பை சுப்ரீம் கோர்ட் இஸ் பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஒரு டைரக்ஷனோ ஒரு வெர்டிக்டோ சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்தாங்கன்னா இட் ஷுட் பி ஃபார்வர்ட் பை ஆல் ஓவர் த சப் கோர்ட்ஸ் அப்படிங்கிறது. ரைட், அடுத்த ஆர்டிகல் 144 மஸ்ட் இன் எய்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ரைட், ஸோ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், ஸ்பெஷல் பெட்டிஷன் லீவ். இந்த ஸ்பெஷல் பெட்டிஷன் லீவ் அப்படிங்கிறது லோயர் கோர்ட்ஸ்ல எந்த கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்து அப்பீல் போனாலும் சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் த பவர் டு டேக் அப் இட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் ஹேண்ட். அதுதான் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். ஸோ அப்படின்னா ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் சப்போர்ட் கவர்மெண்ட் ஏதாவது கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை கேட்டு வாங்கி யூ கேன் கிவ் டைரக்ஷன் டு த சுப்ரீம் கவர்மெண்ட். அது விஷயம் தான் அந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். அண்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ஸோ என்னென்ன பேசிஸ்ல இட் கேன் கிவ் டைரக்ஷன் அப்படின்னா இட் கேன் ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், investigate matters, comply with the constitutional and statutory obligation for both state government and central government. And what are the limitations which are for the Supreme Court அப்படிங்கிறது. It cannot frame legislation like a parliament. Parliament வந்து ஒரு legislation frame பண்ணல அப்படி பண்ண முடியாது. Just it can give the direction. இப்படி பண்ணலாம்னு சொல்லாமே தவிர இப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லி ரூல்ஸ் டெரைவ் பண்ண முடியாது. And right, govern, administer the executive function, override the constitutional provision, and article 142 already சொல்லியாச்சு. So mark question. Article 142 empowers Supreme Court to do complete justice. Analyze அப்படின்னா ஃபுல்லா டீகோட் பண்ணணும். அந்த கீவேர்ட்ஸே ஃபுல்லா டீகோட் அந்த லைனே ஃபுல்லா டீகோட் பண்ணி ஒவ்வொன்றுலையும் பாயிண்ட்ஸ் எழுதணும். அனலைஸ் இன் இன்வோகேஷன் ஆஃப் கான்டெக்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த கோர்ட்ஸ் டைரக்ஷன் ஆன் ப்ரீமெச்சூர் ரிலீஸ் ஆஃப் பிரிசனர்ஸ். ஸோ ரெண்டு பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸ்க்கு எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க, கண்டிப்பா திருத்தி தரும். தேங்க்யூ. Kurukshetra, 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 Kurukshetra.